குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஃப்ரெஞ்ச் பிளாட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 2 சைடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நடுவில் ஒரு சைடு எடுத்துகிட்டு இப்போ பின்னுறேன். அதுக்கப்புறம் அகெயின் வந்து லெஃப்ட் சைடு ஒரு பிளாட் எடுத்துக்கிறேன். தென் ரைட் சைடு ஒரு பிளாட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை மிடில் சைடோடு வச்சு அகெயின் ஒரு பிளாட் போட்டுக்கிறேன். அதான் இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள். பாருங்கள், மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு பாட் எடுக்க போகிறேன். லெஃப்ட் சைடில் ஒரு பாட்டு, அப்புறம் அகெயின் ரைட் சைடில் ஒரு பாட்டு. இப்போ பாருங்கள், மறுபடியும் பிளாட் போட்டேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஃபைனலாக போட்டுக்கிறேன். கடைசியாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குண்டு பின் மாதிரி கடையில் விற்கிது பாருங்கள். ஸோ இது மாதிரி அதை வாங்கி என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு பிளாட்டுக்கு நடுவில் அது பாருங்கள், ரோஸ் மாதிரி சின்ன ரோஸ் மாதிரி இருக்குது, குண்டூசி மாதிரி. அதை ஒவ்வொரு பிளாட்டுக்கு நடுவில் சொருவிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளாட்டில் சொல்லிட்டேன்னா, இப்போ ரெண்டாவது பிளாட்டுக்கு நடுவில் சொன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் பின்னாடி இருந்து பார்க்குறப்ப. ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம். ஏற்கனவே இதை வச்சு இதே மாதிரி ஃப்ளவர் வச்சு டிசைன் பண்ணுற ஃப்ரெஞ்ச் பிளாட்டில் இருக்குது. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இது சும்மா சிம்பிளாக நான் பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணேன். ஸோ இது நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டாலும் இந்த எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்கள் பிள்ளை என்ன ஏஜ்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. ஸோ அதனால் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இது இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டில் அவளுக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணியிருக்கா. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கம்பைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு அது எல்லாமே அவள் சும்மா ஒரு கவரில் போட்டு வச்சுருக்குறா. ஒரு சர்ப்ரைஸ்க்காக சரின்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறா பாருங்கள். உங்களுக்கு என்ன வேலை, லீவில் இப்போ ஃபுல்லாக லீவு தானே இல்லையா, குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவு. ஸோ அதில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கா, வேறு ஒன்று. ஸோ அப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சு பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அன்பாக்ஸ் பண்ணுறாலாம். ஐயோ, இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் ஃபுல்லாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு பாருங்கள். ஸோ 250 நினைக்கிறேன் இதோட ரேட்டு. செயின் உடனே அதை போட்டுக்கணுமா, இதெல்லாம் அதுவே பண்ணுது. இது ஒரு 200 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி இது செயின். பட் இது கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும், அது கடைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இது அந்த கையில் போடுறது ஒரு 70-80 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கையில் போடுற இது மாதிரி ப்ரேஸ்லெட் மாதிரி. உங்களுக்கு எந்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரெஸ்ஸு, பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி. பட்டுப்பாவாடை கிடையாது, ஃபேன்சி. ஸோ ஷர்ட்டு மாம்பழ கலரு, பாட்டம் மெரூன் கலர். இது டிஷர்ட் பிங்க் கலர். அதுக்கப்புறமேட்டுக்கு இது உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இதில் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ரேட்டு 199, அதாவது 200 தான். இது பாருங்கள், இது கம்மல், காதுக்கு மாட்டுற கம்மல். ஸோ இது மேக்கப் பாக்ஸ், அதோட ரேட்டு 200 ருபீஸ். அதுக்கப்புறம் இது கிச்சன் செட்டு மாதிரி, சிம்பிளான கிச்சன் செட் மாதிரி. ஸோ பாருங்கள், அது மூவ் ஆகிற மாதிரி வீல் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிஃப்ட்டுங்களில் எந்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்குங்கிறதே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வேறு என்னென்ன அன்பாக்சிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இதை கூட ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். See you next video. Bye. Thanks for watching.